ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அதாவது நம்ம இந்த கவரிங் வளையல் யூஸ் பண்ணுறோம்ல, அது நாளாக கருத்து போயிடும். ரெண்டாவது அதை நம்ம கருத்து போயிடுச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ண மாட்டோம், தூக்கி போட்டுருவோம். அதை வந்து இன்றைக்கி நம்ம பழசை வந்து புதுசாக பளிச்சுன்னு மாற்ற போகிறோம். அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நம்ம வந்து இன்றைக்கி பளிச்சுன்னு மாற்றிடலாம். இதை நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. இந்த கவரிங் செயின் பாருங்கள், அதாவது கழுத்தில் மே பக்கம் வந்து ரொம்ப கருப்பாக இருந்தது. அதெல்லாம் கூட எல்லாமே வந்து நம்ம பளிச்சுன்னு இன்றைக்கி மாற்ற போகிறோம். இதுக்கு நம்ம வீட்டில் உள்ள பொருள் தான் யூஸ் பண்ண போகிறோம். என்னன்னு பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு புளி எடுத்துக்கிறோம். அந்த புளி தான் இன்றைக்கி வந்து நமக்கு மேஜிக் பண்ண போகுது. இப்போது ஒரு சின்ன உருண்டை அளவுக்கு புளி எடுத்திருக்கோம். அதிலே வந்து கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இப்போது இதை வந்து தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விடுங்க. அந்த புளி வந்து கரையணும் அந்த தண்ணியில், அந்த அளவுக்கு கரைச்சி விடுங்க. நல்லா கரைச்சி ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க. அதாவது அதை நீங்கள் நல்லா புளியை கரைச்சிட்டு இருக்கையிலே தெரியும், வளையலோட கலர் மாறுறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அப்படியே மேஜிக் பண்ண மாதிரி இருக்கும். அந்த வளையல் வந்து அப்படியே பளிச்சுன்னு மாறிடும். நம்ம கரைச்சிட்டு இருக்க அந்த நேரத்திலே வந்து உங்களுக்கு வளையல் வந்து அப்படியே புதுசாக மாற்றின மாதிரி ஆகிடும். அங்கே பாருங்கள், நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. இப்போது நம்ம அந்த புளி உப்பு தான் நம்ம இந்த தண்ணியில் கரைச்சிருக்கோம். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் அதிலே ஊற வச்சுக்கிறோம். ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம ஒரு ப்ரஷ் போட்டு அதை வந்து சும்மா தேய்ச்சிக்கிறோம். அதில் நீங்கள் ஊற வச்சதுலேயே அழுக்கெல்லாம் போயிருக்கும், இருந்தாலும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கருப்பாக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து இந்த ப்ரஷ் போட்டு தேய்ச்சிக்கிறோம். இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ப்ரஷ் போட்டு அந்த புளி தண்ணியை தொட்டே தேய்ச்சி கொடுங்க. எல்லாம் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த புளி தண்ணி எடுத்து கீழே ஊற்றிட்டு அதை வந்து மறுபடியும் வேறு நல்ல தண்ணி ஊற்றி கழுவிக்க வேண்டியதான். இப்போது எல்லா கவரிங் நகையும் தேய்ச்சாச்சு. இப்போ அந்த புளி தண்ணி எடுத்து கீழே ஊற்றிட்டு திரும்ப நம்ம வந்து ஒரு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிறோம். ஒரு 2 டைம் வந்து நல்ல தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. என்ன ஒரு ஆச்சரியம், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதாவது அப்படியே கலர் மாறி இருக்கு, எல்லா அழுக்கும் போய் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நம்ம கடைசியாக வந்து அந்த கவரிங் நகையை அப்படியே புதுசாக மாற்றுறதுக்கு ஒரு ஸ்டெப் பண்ண போகிறோம். அதாவது 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ அதை தான் நம்ம இதில் தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இது வந்து நீங்கள் உங்கள்கிட்ட கஸ்தூரி மஞ்சளோ இல்லை அரைக்கிற மஞ்சளோ இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெறும் குழம்பு மஞ்சள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது குழம்புக்கு போடுற மஞ்சத்தூள் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மஞ்சத்தூள்லாம் எடுத்து எல்லா இடமும் தேய்ச்சி விட்டுக்கிறோம். இருக்கிற எல்லா நகையிலையும் வந்து அந்த மஞ்சத்தூளை வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி வைங்க. தடவிட்டு ஒரு 2 நிமிஷம் அது அப்படியே காயட்டும். அப்போ அந்த மஞ்சள் நல்லா பிடிச்சிருக்கும் எல்லா இடத்துலையும். இப்போ மீதி இருக்க எல்லா நகையிலையும் அந்த மஞ்சத்தூளை நம்ம தடவி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே காய வச்சிடுறோம். அந்த 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மஞ்சள்லாம் நல்லா அதோட ஒட்டி இருக்கும், நல்ல ஒரு கலர் கொடுக்கும். 2 நிமிஷம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்துருக்கோம். இப்போ அதை வந்து திரும்ப வந்து தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த மஞ்சளில் வந்து இப்போ தண்ணி விட்டு கழுவுறோம். பாருங்கள், அப்படியே சூப்பரான ஒரு கவரிங் நகை புதுசாக வாங்கின மாதிரி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டில் வந்து பழைய கவரிங் நகையெல்லாம் இது மாதிரி புதுசாக மாற்றிடலாம். கண்டிப்பாக இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோதான், தொடச்சி எடுத்து பாருங்கள், அப்படியே புதுசாக வாங்கின கவரிங் நகை மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இனிமேலாம் பழைய வளையல தூக்கி போடாதீங்க. இது மாதிரி புதுசாக மாற்றி இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலாம். கடைசியாக இன்னும் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம கையிலே போட்டிருக்கும் போது இந்த வளையல்லாம் வந்து நெளிஞ்சு போனாப்புல ஓவல் ஷேப்க்கு மாறிடும். இதை ரவுண்ட் ஷேப் கொண்டு வரத்துக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதை திருப்பி பின்பக்கம் இந்த வளையலை போடுறோம். இப்போ அந்த வளையல் போடும்போது பாருங்கள், ஓவல் ஷேப்க்கு இங்கிட்டும் பாதி கேப் தெரியுது. இப்போ அதை நல்லா அழுத்தி விட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைச்சிரும். அவ்வளோதான், இந்த வளையலை கூட நெளிவெடுத்து ரவுண்டாக ஆக்கிட்டோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனல் இப்போ தான் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.